இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த காணொலி காட்சி மூலமாய் உங்களோடு இணைகிறதுனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஆராதனைக்கு ஆர்வமாய் நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ள தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா தகப்பனீர் எவ்வளோ நல்ல தெய்வம், எங்களை எவ்வளோ நல்ல தெய்வம் அற்புதமாய் நடத்தி வருகிறப்பா. எங்களை தாங்கி ஏங்கி சுமந்து தப்புவித்து வர உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆராதனை வேலை அமைக்க தாவே எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்துள்ளபடியாய், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும்படியாய், எங்க கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு அமேன் ஆண்டவரே. இந்த இடத்தை, இந்த கூடாரத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகளை மூடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்க ஆட்கொண்டு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹalleluya, ஹalleluya.
ஆவியானவரே அப்பா, இந்த கால வேளையிலும் அப்பா உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையின் தெய்வம் அப்பா, நீர் மகிமையின் தெய்வம் ஆண்டவரே. இயேசுவே, உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும் ஐயா. ஒரவா ஷகலவாரி அதுரா. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்பா, இணையில்லா நாமம், இன்ப நாமம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு ஈடு இணை ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய நாமமே உயர்ந்த நாமம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆமென் அப்பா. நீர் வாழ்க அப்பா, ஆண்டவரே நீர் வாழ்க என்று நாங்கள் எப்பொழுதும் ஓயாமல் வாழ்த்தி துதிக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்மலையாக கிறிஸ்து அப்பா ஆமென் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை நீங்க நடத்துகிற உடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எங்களை காத்து எங்களை வழி நடத்துபவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆமென் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா, ஆண்டவரை துதிக்கலாமா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தலாமா. ஹalleluya ஹalleluya. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மகிழ செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்னை மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென் ராஜா. இயேசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எத்தனை உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எத்தனை உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து
இப்பொழுதும் வேத புஸ்தகத்தை கையில் எடுப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம். மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் துளைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே உமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனே நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது.
என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என்னுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்திலே 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான் எப்படி ஒரு நீரோடை பார்த்த உடனே அது துள்ளி குதிச்சு, அது தண்ணி தாகமாக இருக்கும் பொழுது அந்த நீரோடையை பார்த்த உடனே துள்ளி குதிச்சு அது போய் பருகிறது போல, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோட சமூகத்தோட ஆத்மா எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்சித்து கதற வேண்டும். 3ஆம் வசனத்திலே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. 4ஆம் வசனத்திலே, முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகிறது. நாம் முன்னே அந்த சமூகத்தில் வந்து ஆடி பாடி நாம் துதித்து அவரை நாம் களி கூறுவோம். இப்பொழுது அப்படி இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் நாம் தவித்து கொண்டுகிறோம். என் ஆத்துமா, 2ஆம் வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? நாம் எப்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் வந்து அவரை துதிப்போம், அவரை பாடுவோம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்சித்து, நம்மளோட ஆத்மா எப்பொழுதும் அவரையே வாஞ்சித்து நோக்கி இருக்க வேண்டும். சங்கீத பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் இன்னுமாய் நம்மளை வழிநடத்தும்படியாய் நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் அவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வர வேண்டும் என்றுதான் ஒரு வாஞ்சை தேவன் நமக்கு எப்பொழுதும் கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் பாடும் ஒரு சரணத்தை பாடும் பொழுது ஆண்டவர் ஊழியத்திற்கும் கர்த்தருடைய காணிக்கையை நாம் செலுத்துவோமாக. கண்மலையானவரே, கொடுத்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்க முடியாது. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, வேலையிலும் உண்மை ஆராதித்து உண்மை துதித்து பாட கர்த்தர் கிருபை தந்தீரே. அப்பா, உடைய பிள்ளைகளை கொடுத்ததான காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க முடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அம்மேன் கர்த்தர் நன்மையினால திருப்தியாக்கி கர்த்தர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் எங்களை அப்பா போஷித்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு வருகிறதான் உடைய மகனை அபிஷேகித்து வல்லமையா எடுத்து பாதிக்கிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சபை போதகர் வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் பார்க்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவருடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபையே. அவர் நம்மில் வைத்த அன்பு மகா பெரியது. அதற்கு ஈடு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் இரக்கம் பாராட்டுகிறார். ஆகையினால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய சபை ஒரு போர் குதிரைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
குதிரை என்று சொன்னாலே அது மிகவும் அழகும், ஒரு கம்பீரமும், ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம். அது மாம்ச பட்சி அல்ல, தாவரங்களை உண்டு வளரக்கூடியதுதான். ஆயினும் அந்த குதிரையை பார்க்கும் பொழுது குதிரைக்குள்ள ஒரு வீரியம், குதிரைக்குள்ள ஒரு கம்பீரம் மற்ற எந்த விலங்குகளிலும் நாம் பார்க்க இயலாது. நாம் ஒரு யுத்த குதிரைக்கு ஒப்பாயிருக்கிறோம். இந்த யுத்த குதிரை என்ன செய்யும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே சற்று தியானிக்க போகிறோம். அன்பு தேவ ஜனங்களே, ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வைத்திருக்கிறார். சங்கீதம் 32:9 வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 32:9 வாக்கியம் வாசித்து பாருங்கள். வாய் கட்டப்பட்டால் ஒழிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய் கட்டப்பட்டால் ஒழிய ஒரு புத்தி இல்லாத கழுதை என்ன செய்யாது? சீராய் நடக்க முடியாது. ஆனால் ஒரு போர் குதிரை அப்படி அல்ல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 31 வசனத்தை நீங்க வாசிக்கும் பட்சத்தில், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் யுத்த குதிரையை போல நம்மை வைத்திருக்கிறார். யுத்த குதிரைக்கு ஒப்பாய் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பூலோகம் ஒரு போர்க்களத்தை போன்றது. இந்த பூலோகத்தில் நாம் வாழும் அளவும் மாமிசம், பிசாசு ஆகிய உலகம் இவைகளுக்கு நாம் ஒரு போரிட்டு எப்படியாகிலும் என்று ஜெயத்தை தரக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் போய் தேவனுடைய பிள்ளைகள் சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அநாதி நோக்கமும் திட்டமும் ஆயிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் ஒரு போர் குதிரை. நாம் யார்? ஒரு போர் குதிரை. அல்லேலூயா. இந்த பூலோகத்துல வாழ்கிற ஒரு போர் குதிரை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த போர் குதிரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 39 அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Book of Job, chapter 39, verses 19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. குதிரைக்கு நீ வீரியத்தை என்னது கொடுத்தாயோ. அப்போ குதிரைக்கு என்ன இருக்கும்னா ஒரு வீரம் இருக்கும். அல்லேலூயா, வீரியம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற மிருகங்களை விட ஒரு வீரியம் உள்ள ஒரு வீரம் உள்ள ஒரு மிருகம் தான் இந்த குதிரை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை அநேகர் தேவனுடைய ஜனங்களை பார்த்து என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்த சுபாவம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் அவர்கள் நெருக்கப்படுகிறபடினால், ஆண்டவருடைய அன்பு அவர்கள் இருதயத்தில் ஊற்றப்படுகிறபடினால் அவர்கள் என்ன பணிந்து போகிறார்களே அல்லாமல், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? போர் குதிரையை போன்றவர்கள், வீரியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சப்தத்தை கேட்கிற நீங்களும் நானும், ஆமென், ஒரு போர் குதிரையை போன்றவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்ம உடல் பயிற்சி மற்றும் உடல் உணவு மற்றும் உடலுக்கு வேண்டிய சகல சப்ளிமெண்டரியான காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அநேகர் உடலை நல்லா பாதுகாக்க நினைக்கிறார்கள். ஆனால் அந்த பலன் இந்த
பூலோகத்திலே வாழும் பொழுது ஆவிக்குரிய போராட்டத்திற்கு அது போதாது. பிலிப்பியர்களுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆமென், கிறிஸ்து பலப்படுத்துகிறதினால் நமது உள்ளான மனுஷன் பலன் உண்டாகிறது, அவன் பலப்படுத்தப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற எனக்கு எப்பொழுது என்ன உண்டு? வெற்றி கிடைப்பதற்கு ஒரு வீரியம் வேண்டும், ஒரு வீரம் வேண்டும். வீரம் வேண்டுமானால் தேவ பலன் வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற தேவ ஜனங்கள் ஒன்று நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருடன் இருக்கிறான்னு சொன்னா அவன் நல்ல பலசாலியா இருந்தாலும் அவர் போலீஸ்காரரை பார்க்கும் பொழுது அவன் கூனி குறுகி அவன் என்ன செய்கிறான்? ஓடி ஒளிகிறான். அவனுடைய பலன் எல்லாம் விருதா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அவன் பலனற்றவனாய் போகிறான்? அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாவ சுபாவத்தை பார்க்கும் பொழுது, ஆமென், அவனுடைய பாவம் என்ன செய்கிறது? ஓடி ஒளிய செய்கிறது. நீ கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருடைய, ஆமென், அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தால் உனக்குள் பாவம் இல்லை. நீ வீரியம் உள்ள ஒரு நபராய் ஆண்டவருடைய பலத்தினால் வாழ முடியும். அல்லேலூயா. ஆகையினால் தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள், நாம் பலன் அடைகிறோம் என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல வீரியமான ஒரு ஆண்டவருடைய ஜனம், நல்ல வீரியம் பெற்ற வீரம் உள்ள ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? பரிசுத்த ஆவியின் பலத்தை உடையவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? என்ன பலன்? இந்த உலகத்துக்குரிய உடல் பலன் அல்ல, அல்லாவிட்டால் மாம்சத்துக்குரிய புஜபலம் அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பலன். அப்போ ஒரு நல்ல ஒரு போர் குதிரை, ஆவிக்குரிய போர் குதிரையாகிய விசுவாசியே, ஆண்டவருடைய ஜனமே, ஆண்டவருடைய ஊழியக்காரரே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? வீரியம் உள்ளவர்களா இருக்கிறோம். எதனால அந்த வீரியம் உண்டாயிற்று? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பலத்தினால். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில, ஆமென், இந்த காணொளி காட்சியை காண்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பலன் இடத்தில் உண்டா? நீ ஆண்டவருடைய யுத்த குதிரை தானா? நீ ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட போர் குதிரை தானா? நீ போர் குதிரையானால் உன்னுடைய மாம்சம், ஆமென், உன்னுடைய ஆவி, ஆமென், உனக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கும். ஆனால் வெற்றி பெறுவது பரிசுத்த ஆவியின் பலன் தான் என்பதை நீ மறந்து போகாதே. முதலாவது, அது ஒரு நல்ல வீரியம், ஸ்ட்ரெங்த் உள்ளது. அல்லேலூயா. இரண்டாவது, போர் குதிரையை குறித்து அதே வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே போர் குதிரையின் தொண்டையிலே ஒரு குமுறல் இருக்கும். படியுங்கள். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ. குமுறல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இடி முழக்கத்தை போன்ற ஒரு சத்தம். அல்லேலூயா. ஒரு தண்டரிங் சவுண்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் ஒரு குமுறல் யுத்த குதிரைக்கு உண்டு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும்? வீறு கொண்டு அது குமுறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய விசுவாசிகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? குமுற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, ஆமென், எகிப்தில் இஸ்ரவேல் விடுதலையாக்கப்பட்டு வரும் பொழுது அங்கே ஒரு இடிமுழக்கத்தின் குமுறல் உண்டாகிக்கொண்டே இருந்தது. அடிமைதனத்தில் இருக்கிற ஜனங்கள் குமுறிக்கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு காண்பிப்பேன், எங்களுக்கு கொடுப்பேன் என்று எங்கள் முற்பிதாக்களிடத்தில் சொன்ன அந்த தேசத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சீனாயிலே தேவன் வந்தபோது இடிமுழக்கத்தின் சத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 19:16 அவைகளை நாம் பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18-19 நாம் வாசிக்கும் பொழுது, சாமுவேல் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆமென், இடிமுழக்கம் உண்டானது. மக்களுக்குள்ளே ஒரு தேவ பயம் உண்டாயிற்று.
அல்லேலூயா. நீ யுத்த குதிரையா இருப்பாயானால் ஒரு குமுறல், ஒரு இடி முழக்கத்தின், ஒரு தண்டரின், ஒரு ஸ்ட்ராமிங் சவுண்ட் ஏற்படும். அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது ஆமென், இஸ்ரவேலர்கள் எல்லாம் நடுங்கி தேவனுக்கு பயந்தார்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல நீ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, ஒரு குமுறல் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன இருக்கணும்? குமுறல் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். இஸ்ரவேலுக்காக சாமுவேல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபித்த பொழுது ஒரு இடி முழக்கத்தின் சத்தம் உண்டாயிற்று அல்லவா? ஆமென். மக்கள் எல்லாம் தேவ பயமுடையவர்களாய் இருந்தார்கள் அல்லவா? இன்றைக்கு சபைக்குள்ளே, ஜனத்திற்குள்ளே, கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளே, கிறிஸ்தவ ஜனத்திற்குள்ளே ஒரு பயமும் இல்லாமல் தேவனை பற்றாமல், பரவாயில்ல ஆண்டவர் ஒன்னும் கண்ணை குத்திட மாட்டாரு, ஆண்டவர் ஒன்னும் நம்மளை ஒன்னும் தண்டிச்சிட மாட்டாருன்னு சொல்லி ஏதோ ஒரு குமுறலே இல்லாம அவங்க பாட்டுக்கு ஏனோதானோ வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு தேவ பயமற்ற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யுத்த குதிரை குமுறும் பொழுது ஆமென், அங்கு ஒரு பயம் உண்டாயிற்று. ஆமென். என்ன உண்டாயிற்று? அங்கே ஒரு பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் துதி உண்டான பொழுது இடி முழக்கம் போல் இருந்ததாம். படியுங்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். பயப்படுகிறவர்கள் அவரை துதித்தார்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது. அப்பொழுது ஜனங்கள் இடும் ஆரவாரம் பெருவெள்ள இரைச்சலை போலவும் இடி முழக்கம் போலவும். பாத்தீங்களா எப்படி இருந்தது? அந்த துதியே, அந்த துதியின் சத்தமே, அந்த குதிரைகளின் முழக்கமே, அந்த பரிசுத்த ஜனத்துடைய முழக்கம், துதியே எப்படி இருந்தது? ஓ, இடி முழக்கத்தை போல, பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே அப்படிப்பட்ட ஒரு இரைச்சல் உண்டோ? ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல ஆமென், யுத்தரை குதிரை போல நீ ஆண்டவருடைய சமூகத்துல நீ குமுறிக் கொண்டிருக்கிறாயோ, நீ ஆண்டவரை துதிக்கிறாயோ? அநேக குடும்பங்களிலே ஆண்டவரை துதிக்கிற அனுபவம் இல்ல, குடும்ப ஜெபம் இல்ல, தனிப்பட்ட ஜெபம் இல்ல, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை இல்ல, ஏனோதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில உனக்கும் இயேசுவுக்கும் ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவம் இருக்கணும், ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். அது எப்படி உண்டாகும்? நீ தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை துதிக்கும் போதுதான். ஆமென். ஆலயத்துல வந்து அல்லேலூயான்னு சொல்லும் போது நீ கரங்களை உயர்த்தி துதிப்பதல்ல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவுக்கும் உனக்கும் இருக்கிற அந்த தொடர்பு ஒரு துதியின் தொடர்பாக இருக்கணும். அது எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கு ஒரு இடி முழக்கத்தை போல இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 40:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது நமது வாயில தேவன் கொடுக்கிற துதியின் புதுப்பாட்டு அது பெருந்துணியாயிருக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு புது பாட்டை ஆண்டவரை துதிச்சு 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 என்ன செய்யலாம்? ஆமென், பெருந்துணியாய். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப அநேக சபைகளில ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு. சும்மா அப்படி கையை உயர்த்துறது ஆன்னு சொல்லி அப்படி என்ன செய்யறாங்க? அண்ணாந்து பார்க்கறாங்க. அது தவறல்ல. ஆனால் தேவ சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்களுடைய மன ஆழத்திலிருந்து, உங்க மனதிலிருந்து, அடி வயிற்றிலிருந்து என்ன செய்யணும்? பெருமூச்சு விட்டு கதறணும், பெருமூச்சு விட்டு ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பெருந்துணியாய் முழு பலத்தோடு முழு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அங்கே தேவ பிரசன்னம் இறங்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு யுத்த குதிரை குமுறிக் கொண்டிருக்கும். என்ன செய்யும்? குமுறிக் கொண்டிருக்கும். பெருந்துணியாய். அது சாதாரணமாக ஒரு தோரணையை கொடுக்குது. 7 ஊருக்கு கேட்கிற மாதிரி இருக்கும். அந்த குமுறல் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு பெரிய அரண்மனையில் அது கட்டி இருந்தா கூட அதனுடைய அந்த சத்தம் பின்னாடி கூட கேட்குமா? ஊருக்கே கேட்குமா? அந்த அளவுக்கு உங்களுடைய துதியின் சத்தம் இருக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எரிகோ இடிச்சு விழுந்ததுக்கு அந்த துதியின் சத்தம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய குமுறலை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களிலே வாசிக்கும் பொழுது ஆமென், பரலோகத்தில்
சேராபீன்களின் துதியின் சத்தத்தினால் வாசல்கள் எல்லாம் என்ன செய்துங்க? அசையுது. வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. பார்த்தீங்களா? வாசல்கள் அசைகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு குடோன் பத்தி எரிஞ்சுது. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய பேரல்ஸ் எல்லாம் எழுந்து அப்படியே வானத்துக்கு உயர்ந்து அப்படியே மேலே போய் வெடிச்சு அந்த அக்கினியுடைய ஒரு பெரிய அந்த ஆக்ரோஷத்தின் காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கும் அதனுடைய காரியங்கள் இருந்தது. நாங்கள் அந்த நேரத்தில் நள்ளிரவில் நன்றாக தூங்கி கொண்டிருந்தோம். அதிகாலை நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு 3 மணி அளவில் நிலைகள் எல்லாம் என்ன செய்கிறது? கதவுகள் நிலைகள் எல்லாம் தடா தடா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? அசையுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அசையுது. அப்படி ஒரு அசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னப்பா இது வீடு நிலநடுக்க ஏதாவது வந்துட்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுந்து அதை பார்க்கிற வேளையில வெளியில வந்து பார்க்கிறோம். ஒரு அக்கினி மூட்டம், பெரிய அக்கினி அந்த சைடு எரிச்சுட்டு இருந்தது. நாங்கள் வெளியில நின்று பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தாவியாகிய அக்கினி என்கிற ஒரு துதியின் சத்தத்தை உன்னுடைய இருதயங்களிலே போடும் பொழுது அது உன் நிலைக்கால்களை எல்லாம் அசைக்கும். ஆமென். அசைக்குமா? அசைக்காதா? துதி அவ்வளவு வல்லமை உள்ளது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது அந்த 120 பேர் இருந்த இடம் அசைக்கப்பட்டதா இல்லையா? இன்னைக்கு இந்த ஆட்டுக்குட்டி சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி துதிக்க பழகுங்க. அதற்கு குதிரைக்கு, ஒரு போர் குதிரைக்கு ஒரு குமரலின் சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படியே நீங்க அந்த சைடுல வாசிக்கும் போது யோசபாத்தும் படை வீரர்களும் துதித்து ஆமென் துதித்த சத்தத்தினாலே என்ன உண்டாயிற்று தெரியுமா? அங்கே இருந்த ஆமென் அவர்கள் எதிராளிகளாகிய அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் என்ன செஞ்சாங்க? ஒருவருக்கு அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க. அல்லேலூயா. இவங்க கத்தி கபடா எடுக்கல, கர்த்தரை மாத்திரம் துதிச்சாங்க. ஆமென். இடிமுழக்கத்தின் சத்தம் வானத்தை எட்டிற்று. அங்கே அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்துருக்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? ஒன்றுமில்லாமல் போனார்கள். ஒருவருக்கு ஒரு வெட்டி மாண்டு போனார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உங்க துதியின் சத்தம் தான் உங்க குடும்பத்துக்கு விரோதமா வருகிற பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்களா அல்லேலூயா. துதித்தா சத்ரு ஓடி போவான். ஆமென். துதித்தா, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. நீ துதிக்க மறந்தா உன்னை என்ன செய்வான்? ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை ஒரு போர் குதிரையாய் வைத்திருக்கிறார். முதலாவது, போர் குதிரை எப்படிப்பட்டது? வீரியம் உள்ளது. 2வது எப்படிப்பட்டது? சொல்லுங்க. ஒரு குமரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு துதியின் சத்தம். ஆமா, இடிமுழக்கத்தின் சத்தம். ஆண்டவரை துதிக்கிற துதி சத்துருக்களையே முறியடிக்கிற ஒரு அபிஷேகம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 3வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோபுவின் புஸ்தகம் வாசிங்க. 19-20 வாசிங்க. வேகமா வாசிங்க. Book of John chapter 39 verses 19 and 20. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அது மிரட்டுவாயோ? அதை மிரட்டுவியா? ஒரு வெட்டுக்கிளி இருந்ததுன்னா ஒரு சின்ன அளவுல இருக்கிற ஒரு வெட்டுக்கிளி இல்ல. வெட்டுக்கிளி வந்து ஒரு காக்ரோச், ஒரு கருப்பாம்பூச்சி இனத்தை சேர்ந்ததா இருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு சின்ன ஒரு காக்ரோச்சை போல இருக்கிற அந்த வெட்டுக்கிளிய அப்படின்னு சொல்லி நீங்க மிரட்டலாம். ஆனா ஒரு குதிரைக்கு முன்பாக போயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க மிரட்ட முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, ஆமென். ஒரு வெட்டுக்கிளி மிரட்டுவது போல ஒரு என்ன செய்ய முடியாது? குதிரைய
மிரட்ட முடியாது. அதற்கு பயம் என்பதே இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளும் அப்படிதான். ஒரு யுத்த குதிரை என்பது என்ன தெரியுங்களா? அதுக்கு பயம் இருக்காது. என்ன இருக்காதுங்க? பயம் இருக்காது. எதிராளி வருகிறானே, ஐயோ பின்வழியாய் ஓடி போகலாமா என்று சொல்லி அதற்கு ஒரு பயம் இருக்காது. ஆண்டவருடைய ஜனங்கள் பயம் இல்லாமல் ஒரு ஆமென் குதிரையை போல வீறு கொண்டு எழும்புகிறவர்கள். ஆமென். அவர்களிடத்தில் என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? ஏசப்பாவுடைய அன்பு அவங்க இருதயங்கள்ல இருக்குது. பூர்ணமான ஒரு அன்பு இருக்கிறதுனால பயத்தை அது புறமே தள்ளி விடுகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அன்பு உங்க இருதயங்களில் ஏசப்பாவுடைய அன்பு இருக்கும்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க? பயமற்றவர்களா இருப்பீங்க. ஒரு வெட்டுக்கிளிய ஒரு அப்படின்னு சொல்லி வெளியில தட்டி விடுறது போல ஒரு குதிரையை தட்டி விட முடியுமா? அதை மிரட்ட முடியுமா? மிரட்ட முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழும் பொழுது பிசாசு, பாரம்பரியம், ஆமென், பாவம், இவைகள் எல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையை சில நேரத்தில் மிரட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளை அதை குறித்து பயப்படக்கூடாது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய சத்தியத்துக்காக வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ வாழ முடியாது, நீ எனக்கு ஒத்து போகலன்னா உன்னை நான் வாழ விட மாட்டேன்னு சொல்லி சில நேரத்தில் பிசாசுகள் மீறி வல்லமை கொண்டு உங்களை மிஞ்சி உங்களை என்ன செய்யலாம்? பயங்கரமான ஒரு காரியத்தை எழுப்பலாம். உனக்கு விரோதமாக தன்னுடைய ஆயுதத்தை அது செயல்படுத்தலாம். ஆனால் அவைகள் ஒன்றுமில்லை, இல்பொருள் என்பதை புரிந்து கொள்வீர்களாக. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் தொங்கினதினாலே, ஆமென், அவருடைய புண்ணிய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதினாலே அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம், அக்கிரமத்தை எல்லாம் மாற்றி நமக்குள்ளே அந்த பயந்த பாவ சுபாவத்தை எடுத்து போட்டு பயமற்ற ஒரு தூய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் தான் அந்த யுத்த குதிரை எதிராளியை பார்த்தது என்ன செய்யாது? பயப்படாது. அல்லேலூயா. ஆமா, பவுலர் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆமா, யுத்த குதிரைங்க போல நடங்க. நீங்க என்ன செய்யுங்க? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவன் ஓடி போவான். நம்ம ஓடி போகிறதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. நம்ம பயமற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய ஜனங்கள் நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். அது ஒரு பயமற்றது இல்ல. அந்த வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க 20ஆம் வசனத்தை. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமா இருக்கிறது. அது நாசியின் செருக்கு எப்படி இருக்குது? அந்த யுத்த குதிரையை பார்க்கணுங்க. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியாது? சொல்லுங்களேன். அது அப்படியே ஸ்டடியா, ஆயத்தமா, சுறுசுறுப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே சுறுசுறுப்பான ஒரு நிலவரத்துல இருக்கும் இல்ல. நீங்க அந்த கல்யாணத்துக்கு போகிற அந்த குதிரை, சேரட் வண்டியில இருக்கிற குதிரையை போல அது அலங்காரமாலாம் இருக்காது. எப்படி இருக்காது? அலங்கரிக்கப்பட்டிருக்குமா? அலங்காரமாலாம் இருக்காது. அது நாசின் அந்த செருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா இருக்கும். அது ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு காரியம் போல இருக்காது. அது ரொம்ப ஒரு பந்தோபஸ்தா, ஒரு கம்பீரமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த செருக்குன்னு சொல்லும்போது, நாசியின் செருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? மனிதர்களாகிய நாம் சில நேரத்துல அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படிதானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு இருக்கிற சில நேரத்துல அந்த ஆவிக்குரிய செருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சில காரியங்கள்லாம், இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் நம்மளை எப்படி மேற்கொள்ளுகிறது போல இருக்கும். நேற்றுக்கு ஒரு அருமையான சகோதரர் எனக்கு நல்லா ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, ஐயா, ஒரு பவுன் நகை 40,000 ரூபாய் ஆகி விட்டது. நான் கேட்டேன், நீ போட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விடுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அவருக்கு நகையும் போட மாட்டாங்க, அவங்க மனைவியும் போட மாட்டாங்க. ஏன்னா அது ஒன்றும் இல்லாம நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனிதன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் மிதிக்க போற மண்ணு நீ போட்டிருக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் மிதிக்க போற மண்ணு நீ போட்டிருக்கிற பொண்ணு. அப்ப அந்த பொண்ணை பத்தி நமக்கு ஏன் காலுக்கு கீழே ஆண்டவர் வச்சுட்டாருல்ல, அதை பத்தி நம்ம ஏன் யோசிக்கணும்? இந்த குதிரை என்ன செய்யும்? நாசியின் செருக்கு இருக்கு பாருங்க. அப்படி இதில் நீ ஒன்றும் இல்லைப்பா, தூசி
அப்படின்னு சொல்லிட்டு கால்களை தட்டிக்கிட்டு ஒருவேளை சமாதானத்துக்கு எதுவான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளலைன்னா கால்களை தட்டிட்டு அடுத்த ஊருக்கு போகணும்னு ஆண்டவர் சொன்னார் போல பாத்தீங்களா? அது போல என்ன செய்யணும்? ஒரு செருக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த வீணான அலங்காரம் ஆமென் இங்கே பாரு என்று சொல்ல மாதிரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி விட்டவைகளை நான் எப்படி எண்ணுகிறேன் சொல்லுங்களேன்? விட்டவைகளை அற்பமாக எண்ணுகிறேன். சிலருக்கெல்லாம் வரும் பாருங்க, அந்த ஆண்குறி பிள்ளைங்களா இருந்தா கூட சிலர்லாம் பெந்தைகோஸ்தே உபதேசத்தை அதை ஃபாலோ பண்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரத்தில் ஞானஸ்நானம்லாம் அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம்லாம் பெந்தைகோஸ்தே சபைகளில் எப்படி கொடுப்பாங்க? நகை கழட்டிட்டு தான் கொடுப்பாங்க. ஆகையினால நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்றைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நகையெல்லாம் கழட்டிடுவாங்க. ஆனால் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம்னா மாஸ்டருக்கும் மற்றவங்களுக்கும் தெரியாமல் இங்கேருந்து வெளியில் போய் பொட்டலத்தை எடுத்து அதை அவுத்து காதில் கையில் மூக்கில் நாக்கில் ஆமாம் இப்போ எங்கெங்கேயோ குத்திக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் குத்திக்கிட்டு அப்படியே போயிட்டு திருப்பி அப்படியே வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வரும்போது வழியிலேயே அதையெல்லாம் பொட்டலமாக கட்டி மறுபடியும் உள்ளே எடுத்துகிட்டு போய் மறைவாக வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் என்னை பார்த்தா நான் நகை போடாத ஆளு, நானும் செருக்கான ஆளு, எப்படி நாசியின் செருக்கினாலே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சீன் விட்டுட்டேன் அப்படின்றது மாதிரி சில நாடகம் போடுகிறவர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. ஆமென். அப்படி இல்லை. ஆண்டவர் ஆமென் ஆண்டவருடைய நல்ல போராட்டத்தை போராடுற தேவனுடைய பிள்ளைங்க அவங்க என்ன செய்யறாங்க தெரியுங்களா? எல்லாத்தையும் விட்டவங்க தான். அது திருப்பி என்ன செய்யறது இல்லை, ஒரு பொய் தொடர்றது இல்லை. நீங்க நகை போட்டாலும் சரி நகை போடலனாலும் சரி அது ஒரு பெரிய உபதேசம் அல்ல. நகை ரட்சிப்புக்கு தடை அல்ல. தேவ பிள்ளைகளை நகை ஆமென் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு அது தடை அல்ல. ஆனால் ஒரு மகிமையான ஒரு உபதேசத்திற்கு நீங்கள் வளர்ந்து செல்லும் பொழுது ஒன்றுமில்லாமல் இந்த உலகம் குப்பை தூசி என்பதை என் காலடியின் கீழே ஆண்டவர் எல்லாவற்றையும் துரத்தி விட்டார், போட்டு விட்டார் என்கிறது அதை உதாசீனப்படுத்துகிறது போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அற்பமாய் எண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னணும் சொல்லுங்க? மற்றவங்களை அற்பமா என்றது இல்லை, உங்களை நீங்களே எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிறது இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க என்ன செய்யாதீங்க குப்பையா விட்டதை அதை ரொம்ப பொக்கிஷம் மறுபடியும் குப்பையை தூக்கி வெளியில வீட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அதை என்ன பண்ணாதீங்க? ஆமா, விட்டதை அற்பமா எண்ணுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. ஆமா, பாவம், இந்த லோக இன்பம் இதெல்லாம் என்னது? பாவம் செய்யற ஆத்மா சாகம். பாவம் செய்யறவன்னு ஒருவேளை ரொம்ப வீரன் சூரன்னு சொன்னா கூட அவனை பின்னாடி திட்டதானே செய்யறாங்க. அவன் மனுஷனா அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் பாவத்தையும் பாவத்தின் காரியங்களையும் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தையும் பிசாசுகளும் மயக்கி ஆமென் ஆள வேண்டும் என்று சில காரியங்களை கொடுப்பதையும் நீங்கள் பார்க்கும் பொழுது என்று சொல்லி அவைகளை என்ன செய்ய வேண்டும்? குப்பையாய் நிறுத்து விட வேண்டும். அல்லேலூயா. அப்ப யுத்த குதிரை என்ன செய்யும்? முதல்ல குமுறல் இருக்கும், ரெண்டாவது வீரியம் இருக்கும், குமுறல் இருக்கும், மூணாவது அதை என்ன செய்ய முடியாது, மிரட்ட முடியாது. துதியின் சத்தம் இருக்கும், செருக்கு இருக்கும். என்ன இருக்கும்? நாசியின் செருக்கு. அல்லேலூயா.
ஆமா, நான் விட்டது எல்லாத்தையும் நான் குப்பையும் தூசியுமா எண்ணுகிறேன்ங்கிற ஒரு செருக்கு இருக்கும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதே யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மற்றொரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். வாசியுங்கள். அது தரையிலே காலடித்து தன் பலத்தை கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 21ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது தரையில தாளடித்து என்ன செய்யும்? கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆமென், பள்ளத்தாக்கை நோக்கி பாய்ந்து ஓடுவதற்கு அது என்ன செய்யும்? அது அப்படியே பாவனை காட்டும். அப்படித்தானே? எதிராளிய ஒரு மேட்டான இடத்துல குதிரை இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன், எதிராளி அங்கே தூரம் வரான், அந்த பள்ளத்தாக்கில் வரான்னு வச்சுக்கிடுங்களேன், அது என்ன செய்யும்? அவனை பார்த்து அப்படி ஒரு செருக்குல தாளடிச்சு என்ன செய்யும்? தாளடிச்சுன்னா என்னது? காலில் அப்படி அடிக்க பார்த்துருக்குறீங்களா? சில இந்த மாடுங்க முட்டுறதுக்கு முன்னாடி கூட இப்படி தாளடிச்சு அப்படி பின்னாடி புறான்றதை பார்த்துருக்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படி தாளடிச்சு எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்த குதிரை ஆமென் பாய்கிறதற்கு என்ன செய்யும்? தாளடித்து என்ன செய்யும்? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்னை என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். தாள் அடிக்கிறதுக்கு முதல் அட்டெம்ப்ட் என்னது? தாள் அடிக்கிறது. அடுத்தது அது எதிரி வேகத்தை காமிக்க போகுது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய விசுவாசிங்க சோம்பேறியா இருக்க கூடாது. எழும்பி வேகத்தை காட்டும். எதுல வேகத்தை காட்டணும்? உலகத்துல இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வேகத்தை காட்டணும். பரிசுத்தத்துல வேகத்தை காட்டணும். சுவிசேஷத்தை சொல்றதுல வேகத்தை காட்டணும். ஏசப்பாவுக்காக வாழ்ந்து காட்டுறதுல வேகத்தை காட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில தேடுனா ஒரு வீட்டுல ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், அம்மா காலையில எத்தனை மணிக்கு எழும்புப்பேன்னா, காலங்காத்தால கரெக்டா ஒரு 10 மணிக்கெல்லாம் எழுந்துப்பேன் பாஸ்டர். காலங்காத்தால ஒரு 9 மணிக்கெல்லாம் எங்க அம்மா எழுப்பி விடுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு. 9 மணி காலையில அது காலங்காத்தால. நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ யார் தெரியுமா? யுத்த குதிரை. ஆண்டவருக்காக போரிட வேண்டிய யுத்த குதிரை. அது தாளடித்து சுறுசுறுப்பா இருக்கும். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது எதிராளி தூரத்தில் வரும் பொழுது அவன் பயப்படுவான். தேவ பிள்ளையே, இது என்ன செய்யும்னு தெரியாத, இது வேகமா தன்னுடைய சுறுசுறுப்பை காட்டுதே. ஐயோ, நான் எப்படி இதை எதிர்கொள்வேன் என்று எதிராளிக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆமென் குதிரை, யுத்த குதிரை. நீ எப்படிப்பட்ட ஒரு நபர் தெரியுமா? உலக மனுஷனுக்காக வாழ்கிற ஒரு தேவனுடைய கூட்டம் அல்ல, ஏசப்பாவுக்காக வாழ்கிற ஒரு போர் குதிரையை போன்ற ஒரு சுறுசுறுப்பான ஒரு செருக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளையே தாளடித்து சுறுசுறுப்பா எழும்பக்கூடிய ஒரு தேவ வல்லமை உள்ள பிள்ளை. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை சோம்பேறி, ஏன்டா இப்படி தூங்கி இப்படி மால் அடிக்கிற அப்படிலாம் உன்னை திட்டுறாங்களா? நீ காலையில் எழுந்து உன் தகப்பனாகி இயேசுவை நோக்கி பாரு. உன் முகம் பிரகாசம் அடையும் பொழுது தேவ வல்லமும் தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். நீ அதுல எழும்பி சுகமா என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக அன்று நாள் முழுவதும் நீ போரிடலாம். அல்லேலூயா. உனக்கு வெற்றி தான். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என்று ஆமென் சங்கீதக்காரன் சொல்ல, அருமையான பாட்டுக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி தான். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்கள்ல அவைகளை வாசிக்கிறோம். எழும்பு வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. ஆமா, சோம்பேறியா இருக்காத. அது யுத்த குதிரை சோம்பேறி அல்ல, அது ஆண்டவரால் நல்ல எழும்பி தேவ வல்லமையாய் பிரகாசிக்க கூடியது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதே அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அது பலத்தில் கழிக்கிறது. என்ன செய்கிறது? சொல்லுங்களேன், என்ன செய்கிறது?
பலத்தில் கழிக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை களிப்பாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குஜாலாவா, ஒரு குஷியா, ஒரு சந்தோஷமா இருக்குது. எப்படி இருக்குது சொல்லுங்களேன்? ஒரு சந்தோஷமா இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவரை அறிகிற அறிவின் சந்தோஷம், பரிசுத்தாவின் சந்தோஷம், பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டது என்கிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குதிரைக்கு ஒரு களிப்பு இருக்கிறது. ஆவிக்குரிய விசுவாசியே, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். உன் கால்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், உன் கைகள் கட்டப்பட்டு இருந்தாலும், உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. அது பரலோகத்தின் சந்தோஷம். இந்த கையளவுள்ள இந்த கை இப்படி மடிச்சீங்கன்னா இது எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் உங்களுடைய இருதயம். இந்த சின்ன இருதயத்துக்குள்ள ஆமென் எண்ணில் அடங்கா, சொல்லுக்கு அடங்கா, சொல்ல முடியாத ஒரு பெரிய பரலோகத்தின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிராளியை பார்க்கும்போது பயப்படாதீங்க, களிக்கும். யுத்த குதிரை என்ன செய்யும்? கழிக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஒரு பிரச்சனை போராட்டம் வருதா, அதை அல்வா சாப்பிடுறது போல ஆண்டவரால நான் இயேசுவின் நாமத்தினால இவைகளை நான் மேற்கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, வழக்கம் போல இது பிரச்சனை வந்துருச்சா, இது என்னத்துமா போய் முடியுமோ அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவருடைய வசனமும் அதுதான் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கிதியோனோட ஆண்டவர் சொன்னார், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 6:14, ஆமென், உனக்கு இருக்கிற பலத்தோட நீ போ. உங்ககிட்ட கொஞ்சம் பலம் இருக்கா? நீ கொஞ்சம் பலம் இருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்காத. இருக்கிற கொஞ்சம் பலத்துல ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா போ. நான் உனக்கு வெற்றியை தருவேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்துல ஆக்குரிய விசுவாசிய, நீ இன்னைக்குதான் ஆமென் புறப்பட்டு ஒரு காரியமாய் நீ வெளியில போகலாம். இன்றைக்குதான் உன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல காரியம் செய்வதற்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ வெளியில போகலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீ போய் பாரு, நான் உனக்கு காரியத்தை வாய்க்க செய்வேன். இது தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு சொல்லுகிறார். ஆவியான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், நீங்கள் நானும் என்ன செய்யணும்? ஆவியான தேவனை விட்டுடக்கூடாது. எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சத்தியத்தை, வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற மறைப்பொருள்கள், சில சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு ஆமென் 1000 வால்ட் உள்ள கரண்ட பாய்ச்சது போல இருக்கும். ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டே ஆமென் வண்டி வாகனத்தில் நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது கூட ஆண்டவருடைய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்நிய பாஷையில பேசி தேவ வல்லமையில் நிரப்பப்பட்டு கொண்டே போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற சந்தோஷம் இருக்கா உங்களுக்கு? சப புஸ்தகத்துல இல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல. பேர் எழுதப்பட்டிராத எவரும் அங்கே பரலோகத்திற்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கா? நீங்க பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய நீதிக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? அப்படி நீதி, தேவன் நீதிக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்களேனா எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஞானஸ்தானம் பெற்ற அன்னைக்கு எனக்கு இருந்த சந்தோஷம் 3-4 நாள் அப்படியே ஹெலிகாப்டர்ல சுத்திக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது வானத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்ல முடியாத சந்தோஷம். அது நம்முடைய இருதயங்களில ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனிதனால் நமக்கு கொடுக்க முடியாது. அது பரிசுத்தாவியானவர் மட்டும் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்கள். யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது தரையிலே காலடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். ஆயுதம் தரித்திருக்கிறவனுக்கு எதிராக புறப்படும். அவன் எதிராளிக்கு அவன் விரோதமாக என்ன செய்யும்? பயப்படவே பயப்படாது, புறப்படும். அல்லேலூயா. 24ஆம் வசனம். கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல், தரையை மூர்க்கம் கொண்டு தரையை அப்படியே விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கும் அஞ்சாமல் எக்காலத்தின் தொனிக்கும் அஞ்சாமல்
பாய். எப்படி பாயும் சொல்லுங்க? அப்படி அப்படி கீழே எல்லாத்தையும் அப்படி விழுக்கி விடுறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விசுவாசிங்க என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? பயப்படவே கூடாது. எதை கண்டு பயப்பட? இனிமேல் எப்படி இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பொருளாதாரம் எப்படி இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பேன், என் வாழ்க்கையில் நான் இப்படிலாம் லோன் வாங்கியிருக்கிறேனே, ஐயோ ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கிறிஸ்தவங்க லோன் எடுத்தவங்கலாம் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆமென், நான் இனிமேல் கூடுமானம் மட்டும் கடன் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த கடன்ல மாட்டிக்கிட்டு நம்ம முழிச்சுட்டு இருக்கிறோம்ல, அது நம்மளை விழுங்கி போடுறது மாதிரி இருக்குது. அப்படிதானே? 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் நம்மளால கட்ட முடியாம இருக்கும்போது கிறிஸ்தவங்கள்லாம் மொழி பிதுங்கி போய் அப்படியே வெளியில வந்து நிக்குது. என்ன பண்ணுவோம்? மொத்தமா கேட்டா என்ன எவ்வளவு வட்டி கட்ட முடியும் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் இனிமேல் என்ன கூடுமானம் மட்டும், என்னால் இயன்ற மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணி பாருங்களேன். விசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. கடன் வாங்காத நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், நீங்கள் இவைகளை விழுங்கி போடலாம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பயம் இல்லாம ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தலாம். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அநேகரை தெரியும், அநேக விசுவாசிகளை தெரியும், அநேக தேவனுடைய ஊழியக்காரர்களை தெரியும். அவர்கள் கடன் என்கிற அந்த பக்கத்துக்கே போறதில்லை. அது வாங்காததுனால இந்த கொரோனா பீரியட்ல இருக்கிறத வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா வாழ்றாங்க. ஆமென். ஏன்? நமக்குள்ள ஒரு பதறல். ஆமா, இது இல்லை நம்மள கடன் பிரச்சனை, இந்த காரியம் நம்மளை விழுங்கி போடுறதுக்கு காரணம் என்ன? யாராவது இங்கே கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி வாங்கிக்கிறோம், அங்க கொடுத்தாங்கன்னா என்ன செய்யறோம், அப்படி வாங்கிக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு பேங்க்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு 2 லட்சம் ரூபா உங்களுக்கு சேங்ஷன் ஆயிருக்கு சார், இவ்வளோ வட்டி நாங்கள் உங்களுக்கு தரோம், எந்த இதுவுமே இல்லை, 2வது நாள் உங்களுடைய ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் வந்துடும். இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அந்த 2 லட்சத்தை வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணால் நல்லா தான் இருக்கும்னு சொல்ல நம்ம மனது இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் உங்களை விழுங்கிடும். அல்லேலூயா. நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா அந்த விசுவாசத்துல கொஞ்சம் நிலைச்சு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பயமா தான் இருக்கும். ஆனா பழகிட்டீங்கன்னா அது சுவையா மாறும். அல்லேலூயா. சத்துருவை நீங்க எதிர்த்து பயம் இல்லாமல் ஓடலாம். அல்லேலூயா. சத்துருவின் ராஜ்யத்தை தவிடுபடியாக்குவதற்கு நல்ல யுத்த குதிரையாய் நீங்கள் செயல்படலாம். ஆண்டவர் உங்களை எப்படிதான் தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் எப்படி உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டுல போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆமென் ஆண்டவரே சொல்லி இதை மறுபடியும் நீங்க கேளுங்க. ஆண்டவர் ஒரு யுத்த குதிரை போல உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த காட்சியை காண்கிற அருமையான தேவனுடைய விசுவாசியே, எத்தனை பேர் நீங்கள் யுத்த குதிரையை போல இருக்கிறீர்கள்? யுத்த குதிரையுடைய சுபாவங்கள் நிறைய இருக்குது. அதை இப்ப சொல்றதுக்கு சமயம் இல்லை. ஆனா ஒரு 7 காரியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இவைகளை நீங்கள் கடைபிடித்தாலே போதும், ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஆமென் பலமாய் கிரியை செய்கிறதை நீங்கள் காண முடியும். எத்தனை பேர் ஆமென் யுத்த குதிரை ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? ஜெயமோ இயேசுவால் வரும், கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உன்னை மிரட்டுறதுக்கோ உருட்டுறதுக்கோ நீ வெட்டுக்களி இல்லை, யுத்த குதிரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் இல்லாம இருக்கணும், தாளடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ சோம்பேறி இல்லை, நீ விறுவிறுப்பா ஆண்டவருக்காக எழும்பணும். இது சோம்பேறியா இருக்கிற காலம் அல்ல. 4 மாசம் வீட்டுல அடங்கி ஒடுக்கி உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானான்னு சொல்லி நீ நினைச்சிட்டு இருக்காத. ஆண்டவர் அன்றைக்கு ஆமென் சூறை செடிக்கு கீழே அமர்ந்திருந்த அந்த தீர்க்கதரிசிக்கு, அந்த படுத்துக்கிட்டு இருந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு அப்பத்தையும் தண்ணியும் கொடுத்து ஆண்டவர் 40 நாள் மறுபடியும் நடக்க செய்திருப்பாரே. ஆனால் அந்த தேவ பலத்தினாலே உன்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர் என்பதை மறந்து போகாதே. நீ தாளடித்து எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே. ஓ ஹல்லேலூயா. அந்த குதிரை களிப்பாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை ரட்சித்த நாள் முதற்கொண்டு அந்த சந்தோஷத்தை உன் இருதயங்களில் வைத்திருக்கிறார் அல்லவா? ஆமென். உன் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற அந்த சந்தோஷம் உண்டா? பரிசுத்த ஆவியினால் உண்டான அந்த சந்தோஷம் எவ்விதமா இருக்கிறது? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை பலப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே
ஆண்டவரே என்று சொல்லி உன்னை அர்ப்பணி. வீரம் உள்ளது, வீரியம் உள்ளது, குதிரை வீரியம் உள்ளது. ஹல்லேலூயா. துதியின் சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? இடி முழக்கத்தை போல இருக்கும். ஆண்டவர் இடி முழக்கத்தை போல உன்னை என்னையும் ஆமை துதியின் சத்தத்தை வானத்தை அசைக்கக்கூடிய அளவிற்கு எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமேல் துதிப்பேன், காலையில் எழும்புவேன், நான் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அன்புள்ள இயேசப்பா, இப்படி ஜனத்திற்காக நான் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த காணொளி காட்சியின் மூலமாய் காண்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். யுத்த குதிரையை போல நீர் தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய சபையை தெரிந்திருக்கிறேன். அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவரே நீர் இந்த காலை மணியிலே சற்று போதித்திருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி நானும் நாங்களும் ஆண்டவரே ஆமென் உமக்காக ஒரு யுத்த குதிரையை போல வாழ்வதற்கு அனுகிரகம் செய்யும், கிருபை பாராட்டும், பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும். ஆண்டவரே ஏதோ கேட்டுட்டு அதை விட்டுட்டு போறதுக்கு இல்ல, ஒரு நல்ல யுத்த குதிரையா, போர் குதிரை போல இயேசுவுக்காக இந்த பூலோகத்துல வாழ பாவம், பிசாசு, உலகம் இவைகளை எல்லாம் ஜெயித்து ஆண்டவரே ஆமென் நாங்கள் களிப்பாய் உமக்குள் சந்தோஷமாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன். சமூகத்தில் இருக்கிற ஊழியக்காரனாய் பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த ஆண்டவரே நல்ல பந்தய சாலையில நல்ல ஜெயமாக ஓட பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இந்த கொரோனா பீரியட் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இவர்கள் மேற்கொண்டு வெற்றி கொள்ள பரிசுத்தாவியானவர் கிருபையை ஊற்றும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நம் அனைவரோடு கர்த்தருடைய வரை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. God bless you all. ஒரு சின்ன அறிவிப்பு, அருமையானவர்களே, வருகிற 31ஆம் தேதி இந்த மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறபடினாலே அன்றைக்கு நமக்கு சுத்திகரிப்பு கூட்டம் உண்டு. மாலை 6:30 மணி அளவில், 6லிருந்து 6:30 மணி அளவில் நீங்கள் சரியாய் நீங்கள் வீடுகளிலே, ஆங்காங்கே இருக்கிற விசுவாசிகள் வீடுகளிலே அந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சுத்திகரிப்பாராக. புதிய ஆகஸ்ட் மாதத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய வெளிச்சத்தோடு சந்தோஷத்தோடு நம்மை நடத்துவாராக. ஆயத்தமாயிருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம். God bless you. God bless you.